அம்மைய காய் வச்சு சூடு வைக்கணும். இல்ல இல்ல, இவ கழுத்தை நெரிச்சு கொல்லணும். ஐயோ நடந்த தப்புக்கு இவ மட்டும் தான் காரணமா? இவளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க ஏண்டி? இவளுக்கு நீயும் சப்போர்ட்டா? அப்போ இவ காதலிக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல? நான் தான் விவரம் கெட்டவளா இருந்திருக்கேன், அப்படித்தானே? எல்லாம் தெரிஞ்சும் விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கல. என்னம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஏய், போய் சொல்லாத. நீயே லவ் லவ்னு ஒருத்த பின்னாடி ஓடனவ தானடி நீ. உன் லவ் தான் தோத்து போச்சே. தங்கச்சி லவ்வாவது ஜெயிக்கட்டும்னு அவளுக்கு சப்போர்ட் பண்றியாக்கோ? ஏண்டி, அவங்க வீட்டுல நம்மள எப்படி அன்பா உபசரிச்சாங்க. ஆனா இவ எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாடி. அத நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதுடி எனக்கு. அக்கா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சா ஞாபகம் இருக்காடி? டாக்டருக்கு படிக்க வைக்கிறத சும்மாவாடி? அவ ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சு கொண்டு வந்த பலன்டி அது. நீ படி இல்ல படிக்காம போ. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உன் அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடி. புருஷனுக்கு வேலை போய் அதனால கிடைச்ச பணமும் போய் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு குழந்தை உண்டாச்சுன்னு நம்பி அதுவும் இல்லாம போய் மகா அந்த வீட்ல நெருப்புல வாழ்ந்துட்டு இருக்காடி. நீ அந்த நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு வந்திருக்கடி. அம்மா, நடந்த சம்பவத்துக்கு இவ மட்டும் காரணம் இல்லையே, அவங்க பையனும் தானே காரணம். இவளே ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அவன் விரட்டி விரட்டி காதலிச்சிருக்கான். ஆனா அவனை விட்டுட்டு பழைய மட்டும் இவன் மேலே சுமத்துற. ஏய், என்னடி பேசிட்டு இருக்கடி? அவனுக்கு என்ன? அவன் அண்ணன் சம்பாரிச்சு குடுக்கறாரு, அவன் லவ் பண்ணிட்டு தெரியுமா? ஆனா நம்ம அப்படியா? நம்ம வீட்டு சூழ்நிலையும் கஷ்டமும் நமக்கு தெரிய வேணாம்? ஒட்டு இல்ல உறவுலன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ. ஏன் நீங்க உங்களை பாத்துக்கோங்கன்னு உங்க அக்காவை தான் சொல்லிட்டா. இனிமே அவகிட்ட இருந்து ஒரு நயா பைசா வராது. சாப்பிட்டியா கொண்டியான்னு கேக்குறது கூட அவ இந்த பக்கம் வரமாட்டான். அக்கா இருந்த வரைக்கும் என்ன மகாராணி மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருந்தா. இனி நம்ம ஜீவனத்துக்கு என்ன பண்ண போறோம்? அவ துணை இல்லாம உங்களை நான் எப்படி வளர்க்க போறேன்? ஐயோ, வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எப்படி உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க போறேன்? போச்சு, இவளால மொத்தமும் போச்சு. ஐயோ ஐயோ, படுப்பு ஒரு கேடு. அம்மா, இதெல்லாம் சொல்லடி, என்ன இது? இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த திருட்டுத்தனம் ரொம்ப நாளா நடக்குது போல, அப்படிதானே? ஏண்டி, அப்ப இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல? எதையும் கண்டுக்காம காதல வளர விட்டுருக்க. அப்ப ரெண்டு பேருமே மகா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. போதும்டி, போதும். ரெண்டு குடும்பத்துக்கு ஒட்டு வேணா உறவு வேணான்னு சம்மதி அம்மா சொன்னது சரியா போச்சு. நீங்களே உங்களை பாத்துக்கோங்க. மகா சொல்றதும் சரிதான். நீங்க படிச்சு சாதிச்சதெல்லாம் போதும். எங்கயாவது வேலை வெட்டிக்கு போற வழிய பாருங்க. அப்பதாண்டி உங்க ரெண்டு பேருக்கு புத்தி வரும். உன் அக்காவோட அருமை புரியும்.
பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்க சின்ன பொண்ணு பண்ண காரியத்தினால மகா இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. அவ இந்த வீட்டுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது தான் புருஷன் தான் குடும்பம்னு நல்லா இருக்கட்டும். ஆனா இந்த 2 பிள்ளைங்களையும் எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையேங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றதுக்கு நான் தாங்க முட்டிக்கிட்டு சாவணும். என்னமா பண்ற? அம்மா என்னமா நீ இப்படி பண்ற? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? என் பொண்ணு பாவ பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. அக்கா தொல்லை கொடுக்காம இனி நாங்க உன்னை பாத்துக்கிறோமா. இனி பொறுப்பா நடந்துக்கோமா. என்ன நம்பமா பிளீஸ்மா. கொஞ்ச நாள் கழிச்சு நானே போய் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். பிளீஸ்மா. மகா, மகா. ஏய், ஏதோ அம்மா தான் கோவத்துல பேசிட்டாங்கன்னா நீயும் அப்படி பேசுவ. அம்மா பேசுனது கூட அவங்களால தாங்கிக்க முடியும். ஆனா நீ பேசுனதை கேட்டுதான் அத்தையும் தங்கச்சிங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. ஏய், ஏன் மகா அப்படி பேசுன? அகிலா என்ன அப்படி பேச வச்சுட்டா. அவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் சுக்கு நூறா ஒரு நொடியில உடைச்சிட்டா. அவ லட்சியத்தை என் லட்சியம் மாதிரி நினைச்சு எப்படியும் டாக்டர் ஆயிடுவான்னு